இப்போ அந்த கிளிம்ஸ் சார்ந்து ஒரு காட்சியா பார்ப்போமே. முதல்ல இந்த காட்சி கருட சேவை. இதுல இருந்தே இந்த கிளிம்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த சீக்வன்ஸை பார்க்கும்போது போர்க்களத்தை உங்களுக்கு கண்டிப்பா நினைவு கொடுக்கும். ஏன்னா ராமாயணன்ட்டாலே போர்க்களம் இல்லாமையா அல்டிமேட்டா அங்கதான் போய் முடியும். ஸோ அந்த அந்தத்தை இந்த கிளிம்ஸோட ஆதி ஷாட்டாவே இங்க பயன்படுத்திருக்காங்க. ஓகே, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. எல்லாத்துக்கும் விடை அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃப்ரேமை ரிவீல் பண்றாங்க. மேசிவா இருக்குல்ல, வால்பேப்பர் வைக்கிற மாதிரி. சரியான ஃப்ரேம் மக்களே, உண்மையிலே சரியான ஃப்ரேமு. ராமரை தத்ரூபமா அப்படியே கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க சில்லவுட்ல. பட்டாபிஷேகம் சார்ந்தோம் ராமரை எல்லாரும் எந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடினாங்க இதை சார்ந்தோம் இந்த ஃப்ரேம்ல கிளியரா நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. காந்தாரா படத்துல இந்த மன்னர் ஒருத்தரை காட்டுவாங்கல்ல, வில்லனா, கட்சியில சாமி வந்து ஒருத்தரை முடிச்சு விட்டுருவார் பாருங்க அவர் கதையை. அவரை பேக் ஷாட்ல காட்டுற மாதிரி தான் இந்த ஃப்ரேம் நமக்கு கனெக்ட் ஆகுது நான் பார்க்கும்போது. அடுத்து இந்த காட் ஆஃப் வார்ன்ற கேம் எத்தனை பேர் ஆடி இருப்பீங்க? நான்லாம் பயங்கரமா பைத்து அந்த கேம்ல நிறைய பேர் ஆடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வர்ற சில சீக்வன்ஸை அப்படியே நம்ம ராமாயணத்துக்குள்ள இன்சர்ட் பண்ண அப்படிங்க இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கிளிம்ஸ்ல பாக்குறப்ப சில காட்சிகள் அப்படியே கனெக்ட் ஆச்சு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல இந்த பெரிய பெரிய அரக்கங்க மேல வருவாங்க பாத்தீங்களா, அவங்க கையில பெரிய பெரிய மரக்கட்டை மேல வச்சு அடிக்கிற மேல காட்டுவாங்க பாருங்க. சம்திங் அது போல விஷயம் இங்க கனெக்ட் ஆச்சு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, விசிறே தட்டல. இன்னும் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஃபுல்லா முடிஞ்சிருக்காது. ஆனா அதுக்கு முன்னாடி வெளியிட்டு இருக்க இந்த காட்சியிலேயே பிசிறு தட்டலங்க. சூப்பரா பண்ணியிருக்காங்க இந்த விஎஃப்எக்ஸ் காட்சிலாம். அடுத்து டெப்த். இந்த படத்தை நம்ம ஐமேக்ஸ்ல பார்க்கணும் அப்படின்னா டெப்த் அந்த அளவுக்கு இருக்கணும்ல, ஒரு பிக்சலும் டெப்த் அந்த அளவுக்கு உள்ள இறங்கி இருக்கணும்ல. அது இந்த ஃப்ரேம்ல நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்றாங்க. ஒரு தேரோட சக்கரம், ஆனா இந்த அளவுக்கு டெப்தா இது வரைக்கும் நம்ம சக்கரத்தை பார்த்துருக்க மாட்டோங்க. எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி தெரியுதுல. அந்த கிளிம்ஸ் ஒரு முறை நீங்க பாருங்க. இந்த ஃப்ரேம் மட்டும் துண்டா தெரியும். செம்ம டெப்தா இந்த ஒரு ஃப்ரேமை செதுக்கி இருக்காங்க.